புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஆந்திராவைச் சேர்ந்த பெண் திருப்பூர் வணிக நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். 4 மாத கர்ப்பிணியான இவர் கோவை திருப்பதி இன்டர்சிட்டி ரயிலில் சொந்த ஊருக்கு கிளம்பியுள்ளார். வேலூர் கேவிக்குப்பம் அருகே ரயில் வந்தபோது கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது ஒரு கும்பல் அங்கே இருந்துள்ளது. பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர், இது லேடிஸ் கோச், இங்க எதுக்கு நீங்க ஏறி இருக்கீங்க என கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கும்பல் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது. தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறியும் விடவில்லை. பாதிக்கப்பட்ட பெண் கத்தி கூச்சல் போட்டார். பயந்து போன கும்பல் ஓடும் ரயிலிலிருந்து அவரை கீழே தள்ளிவிட்டது. சக பயணிகள் ரயில்வே போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். கேவிக்குப்பம் அருகே தண்டவாளத்தில் படுகாயமடைந்த நிலையில் கர்ப்பிணி பெண் மீட்கப்பட்டார். அவரது கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது. அருகிலிருந்த அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். கேவிக்குப்பம் பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் என்பவனை கைது செய்தனர். இவன் மீது ஏற்கனவே திருட்டு வழக்கில் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த பெண்ணை வேலூர் அழைத்து வந்து கழுத்தை நெரித்து கொன்றதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த இவன் ஜாமீனில் வெளியே வந்து இப்படி ஒரு கொடூர செயலை அரங்கேற்றி இருக்கிறார். கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்ட சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என ஜோலார்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர்.